நாகா அஸ்வின் இயக்கத்தில் கல்கி படம் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரபாஸ் என்னடா ஒரு 5 படம் தொடர்ந்து மொக்க படமாக கொடுத்துட்டு வந்தார். என்னடா பிரபாஸ் ஒரு நல்ல படம் கொடுக்க மாட்டாரா? ஏன்னா பாகுபலியெல்லாம் பார்த்து நம்ம மிரண்டு போன பிரபாஸ் இந்த மாதிரி பண்ணுறேன்னு ஒரு ஏக்கத்தில் இருந்தோம். ஆனால் கல்கி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபேன் இண்டியா மூவியாக வருது. பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அமிதாப் பச்சன், இந்த பக்கம் கமலஹாசன், அந்த பக்கம் பிரபாஸ், துல்கர், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நடிக்கிறாங்க. சரி, ஓகே, வெளியே வரப்போது ஒரு ஆவலோடு எதிர்பார்த்துருந்தோம். இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுச்சு. நாங்களும் ஃபஸ்ட் ஷோ போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ட்ரைலர் பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப மொக்கையாக இருந்தது. ஏன்னா நம்ம பல ஹாலிவுட் படம்லாம் பார்த்துட்டு சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணுறோம், இங்கிலீஷ் படம் தான் பார்த்துட்டு இருக்கிறோமே. அந்த இங்கிலீஷ் படம்லாம் பார்த்து டப்பிங் காப்பி அடித்தாலும் கொஞ்சம் நல்லா படம் நல்லா இருக்குமே மனசு கொஞ்சம் தேத்திட்டு இருந்தோம். ஆனால் படம் பார்க்குறப்போ உண்மையிலே அந்த திருப்தி, அந்த மனசை வந்து கொஞ்சம் திருப்தி பண்ணியிருக்காரு தான் நான் சொல்லணும் நாகா அஸ்வினி. உண்மையிலே டெக்னாலஜியில் இப்போ ஒரு ஹாலிவுட் படம்லாம் பார்த்துருப்போம், நிறைய படம் பார்த்துருப்போம். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்துருப்போம், ஸ்டார் வார்ஸ் பார்த்துருப்போம், ஏகப்பட்ட படம் பார்த்துருப்போம். அது மாதிரி அந்த காலகட்டத்தில் வந்த படங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்துன்னா ஸ்டார் வார்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 படம் இருக்கும். இந்த மாதிரி படம் இருக்கும் நம்ம. ஏன்னா அது அதனுடைய தொடர்ந்து ஒரு 5 சீரீஸ் 5 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு 5 சீரீஸ் வந்துட்டே இருக்காது. ஆனால் எல்லாமே இந்த மாதிரி பெரிய பெரிய மிஷினு, இந்த மாதிரி விஷயங்கள், கிரகத்தை போய் பிடிக்கிறது, அங்கே போய் பிடிக்கிறது, இதே விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் அந்த படத்தில் இதே மாதிரி தான் நம்ம 800 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போன ஒரு மனித இனம், அது காசியில் மட்டும் அந்த நம்ம கமலஹாசன், அதான் ஐயா, அவர் யாருன்னு தெரியாது, அவர் ஒரு பயங்கரமான ஒரு சீரம், இந்த ரத்தத்துக்காக ஏங்கிட்டு இருப்பார். அந்த ரத்தத்துக்காக வந்து மனசை உருகி ஓடாக போய் பஞ்சத்தை அடிப்பட்ட மாதிரி கமலஹாசன் பாவம் கிராஃபிக்ஸில் காமிப்பாங்க. ஃபஸ்ட்டு அவர் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்ணெல்லாம் இளம் வயது பசங்களெல்லாம் கர்ப்பிணியாக்கி அந்த சீரத்தை கொண்டு வந்தால் தான் என்னோடலாம் உயிர் பிழைக்க முடியும், அந்த சீரத்தை எப்படி கொண்டு வாங்கன்னு கேட்பார். மனித இனம்லாம் வந்து அடிமையாக கிடக்கும், இந்த மனித இனத்துக்கு உயிர் கொடுக்க மாட்டாரா? மகாபாரத்லேருந்து வருவாங்க எழுந்து, யார் இப்படி கர்ணன் வர மாதிரி, கிருஷ்ணன் வர மாதிரி அமிதாப் பச்சன் வருவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மனித இனத்தை காப்பாற்ற குழந்தை, கடவுள் குழந்தையாக பிறப்பார், இந்த உலகத்தை காப்பாற்ற போகிறான்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தீபிகா படுகோனுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, குழந்தை பிறக்க போகுது. அப்போ அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக அமிதாப் பச்சன் வருவார். கமலஹாசன் அழிக்க வருவார். பிரபாஸ் அந்த குழந்தைய பிடிச்சி கமலஹாசனுக்கு கொடுக்க வருவார். ஏன்னா அவர் ஒரு திருட. காம்ப்ளெக்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு அரண்மனை மாதிரி, ஒரு பெரிய அரண்மனை, பெரிய ஒரு ஊர். அது அந்த ஊருக்குள்ளே போனோன்னா ராஜ வாழ்க்கை வாழலாம். அப்படி அந்த ஊருக்குள்ளே போவதுக்கு எல்லாமே நரக வாழ்க்கை. இந்த மாதிரி 5-10 ஆசைப்பட்டுன்னு கிடைக்கிறத சாப்பிட்டுன்னு இந்த மாதிரி பஞ்ச பிரதேசம் மனித இனமே வாழ்ந்துட்டு இருக்குது. காம்ப்ளெக்ஸ் உள்ள வந்து ஒரு ராஜா மாதிரி வாழலாம். அப்போ அந்த உள்ளே போனோன்னா அதுக்கு தேவை பயங்கரமான பணம் வேணும், நமக்கு வந்து பொருள் உதவி தேவைப்படும். அப்போ வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் சொல்கிற வேலையை முடிச்சு கொடுத்தா நமக்கு பணம் கிடைக்குன்னு சொல்லி அந்த தீபிகா படுகோன் பிறக்க போகிற குழந்தை, கடவுள் குழந்தைய கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அவரும் வருவார். காப்பாற்றினாரா இல்லையா? குழந்தை எடுத்துன்னு போய் கமலஹாசன் கொடுத்துதா இல்லையா? இதுதான் இந்த படத்தோட நாட். ஏன்னா ராமாயணத்துலேருந்து ஆரம்பித்து அப்படியே வந்து இப்படி நிற்க வைப்பார். ராமாயணம் தெரியாதவங்களுக்கு, ராமாயணம் பார்க்காதவங்களுக்குலாம் இந்த படம் ஒன்றுமே புரியாது. ரெண்டாவது இன்னொன்று, இந்த படத்தோட கதை இதுதான். ஆனால் இந்த படத்தில் முக்கியமாக நாகா அஸ்வின் வந்து பாராட்டினதுக்குன்னா, எவ்வளோ ஹாலிவுட் படம் பார்த்துட்டுங்க, அந்த படத்துக்கெல்லாம் மீறி இதில் என்னென்னா, அதையே மாதிரி ஒரு கார் ரெடி பண்ணுறதாகட்டும், ஒரு பைக்கு, அந்த புஜ்ஜி கார் ஆகட்டும், பிரபாஸ் கார் ஆகட்டும், டெக்னாலஜியில் வந்து அந்த காம்ப்ளெக்ஸ், அந்த கோட்டை ஆகட்டும், அதெல்லாம் வேறு லெவல் மேக்கிங், வேறு லெவல் டிஐ, வேறு லெவலு கிராஃபிக்ஸு, வேறு லெவலு ஏஐ, என்னென்ன டெக்னாலஜி இருக்கோ அவ்வளோத்தையும் யூஸ் பண்ணி நமக்கெல்லாம் கண்ணு முன்னாடி ஒரு 3Dயில் நான் படம் பார்த்தேன். உண்மையிலே 3D எஃபெக்ட் சூப்பராக இருந்தது. அந்த அமிதாப் பச்சனும் பிரபாஸும் பண்ணுற ஃபைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3D எஃபெக்டில் தாறுமாறாக இருந்தது. அதனால் நாகா அஸ்வின் உண்மையிலே வந்து ஒரு ஹாலிவுட்டுக்கு நிகரான படம் கொடுத்துருங்க. உங்களை ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். உண்மையிலே கொடுக்குற 200 காசுக்கு ஒரு ஒர்த்தான படம் தான். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ஓகே, இவ்வளோ அழகாக சூப்பராக டெக்னாலஜிலாம் இருக்குது இந்த படத்தில், இவ்வளோ சூப்பராக ஃபைட்லாம் இருக்குது அப்படின்னு நீங்களே பிரம்மாண்டமாக பார்ப்பீங்க. ஹாலிவுட் படம் பார்க்குற எல்லாருக்குமே இந்த படம் ஒரு விருந்தாக இருக்கும். அந்த அளவுக்கு அவர் ஏமாற்றாமல் சூப்பராக எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கணுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ மெனக்கிடணுமோ நாகா அஸ்வின் அவ்வளோக்கு எவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்காரு. ஏதோ போனோம் வந்தோம் சும்மா பண்ணலாம் பண்ணாமல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்காரு நாகா அஸ்வின். வாழ்த்துக்கள். உண்மையிலே வந்து உங்களோட உழைப்பு அபார உழைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கதைக்குள்ளே வந்து வச்சுக்கலாம், பிரபாஸ் இந்த படத்தில் செகண்ட் ஹீரோ தான். ஃபஸ்ட் ஹீரோ பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் தான். உண்மையிலே அமிதாப் பச்சன் மிடுக்கான நடிப்பு, மிடுக்கான அந்த தோரணை, மனசு 6 அடி மேலே இருக்கிறதுனால எல்லாமே அவருக்குள்ளே தான். பிரபாஸ்லாம் அவர் குழந்த மாதிரி இருக்காரு. அதே மாதிரி குழந்த மாதிரியே விளையாடிட்டு, குழந்த மாதிரியே நெக்கல் பண்ணிவிட்டு, குழந்த மாதிரியே போயிடுறாரு. ஃபஸ்ட்டில் வர ஒரு 10 நிமிஷம் 15-20 நிமிஷம் சீன் செம மொக்க. பிரபாஸ் இது பேசிகிட்டே இருப்பார், சம்மந்தம் இல்லாமல் அந்த டைலாக் சம்மந்தம் இல்லாமல் ஃபைட்டு, அதெல்லாம் வந்து பார்க்க சகிக்காத ஒரு ஃபைட்டு. அது ஒரு 1/2 மணி நேரம் தூக்கி போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் ஹாப்பில். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாப்பில் பார்த்தீங்கன்னா பிரபாஸுக்கும் அமிதாப் பச்சனுக்கும் ஒரு ஃபைட் இருக்குது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் நல்ல ஃபைட்டு.
ஆனால் ஃபஸ்ட் ஹாப்பில் ஆரம்பிக்கிற ஃபைட்டு செகண்ட் ஹாப்லையும் போயிட்டே இருக்குது. எவ்வளோ நேரம் நம்மளும் பார்ப்போம். ஒரு பிரம்மாண்டத்தை பார்க்கலாம், ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்தில் பிரம்மாண்டம் காமிக்கிறப்போ சூப்பராக இருக்கும். அடுத்த பிரம்மாண்டத்துக்கு நம்ம போனோம் இல்லையா. ஆனால் இந்த ஒரே பிரம்மாண்டம் இந்த ஃபைட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாப்பில் ஆரம்பித்த ஃபைட்டு செகண்ட் ஹாப்லேயும் தொடர்ந்து போயிட்டு அடிச்சுட்டே இருக்கிறாங்க. 2 பேரும் அடிச்சு சரி அவர் தான் ஏதோ ராமாயண காலத்துலேருந்து வந்திருக்காரு அமிதாப் பச்சன், அவருக்கு சாவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி ஒத்துக்கலாம். இவருக்கு என்ன, இவர் மனுஷன் தானே, இவரே 5-10க்கு அல்லாடுற ஆள். இவர் 2 அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு கதைக்கு போகலாம்ல. போட்டு அடி துவச்சிட்டே இருக்காங்க கடைசி வரையும். அதுதான் நமக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் அதை கட் பண்ணிக்கலாம். மொத்தம் 3 மணி நேரம் படத்தில் இப்போ 1/2 மணி நேரம் எவ்வளோ ஆச்சு? 1 மணி நேரம் போச்சுங்களா? 2 மணி நேரம் நச்சுன்னு இருந்திருக்கும் அந்த படம். அப்படியே ஷார்ப்பாக இருந்திருக்கும், இங்கிலீஷ் படம் மாதிரி ஷார்ப்பாக இருந்திருக்கும். இதை பண்ணியிருந்துருக்கலாம் அவர். சரி ஓகே, கதைக்காக மிஸ் பண்ணிட்டார், வேறு வழி கிடையாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோன் ஓகே, அவங்க வராங்க, நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. அது ப்ரெக்னெண்ட்டாக வரவங்க, குழந்தை பெற்றுக்கணுங்க ஓகே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சோபனா பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. பிரபாஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நடிகலை, சும்மா அப்படியே டைம் பாஸுக்கு வந்துட்டு போயிருப்பார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஃபுல்லாகவே நம்ம அமிதாப் பச்சன் தான் சும்மா படத்தை அப்படி தூக்கி நிற்க வைக்கிறாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபேன் இண்டியா மூவியில் நம்ம சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கு அடடா வேற லெவல் இருக்குன்னு பார்த்தா அவர் என்னன்னு தெரில, அங்கங்கே ஆஃப் ஆகிடுறாரு டக்குன்னு. இங்கே போட்டு தேய்ப்பாருனா டக்குன்னு தேய்க்காமல் அப்படியே விட்டுறாரு. அது பாட்டு படம் போயிட்டே இருக்குது, மியூசிக்கே காணும். இந்த படத்துலலாம் ஒரு வண்டி போகுது, ஒரு ஃபைட் வருது, ஒரு கன் ஃபைட் இருக்குன்னா, ஏன்னா எல்லாமே இது என்னென்னா ஹாலிவுட் படம் ரேஞ்சில் கன்னு நம்ம துப்பாக்கிலாம் கிடையாது, எல்லாம் பவர் கன்னு தான். அச்சா டிஷ்குன்னு போனோம். அவெல்லாம் காதில் தெரிவிக்க வேணாவா, சைலண்ட்டாக ஏதோ ஊம படம் பார்க்குற மாதிரி இருந்தது பாதி படம் நமக்கு. சந்தோஷ் நாராயணன் ஏன்னா இப்படி என்னாச்சுன்னு தெரில. உங்களை டைரக்டர் அடங்கினாரா நீங்களே அடங்கிட்டீங்களான்னு தெரில. ஆனால் மியூசிக் ரொம்ப சுமாராக இருந்தது. மற்றபடி இந்த படத்தில் நீங்கள் கமலஹாசன் வர பாருங்க, அதெல்லாம் உச்சக்கட்ட கொடுமை. ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ உண்மையிலே கமலஹாசன் 150 கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு, நல்லா பண்ணியிருப்பார் மனுஷன், ஒரு வில்ல ஸ்டாக்காக இருப்பார்னு பார்த்தா அவருக்கே 10 நாள் இல்லை 6 மாதம் சாப்பிட படம் எப்படின்றா அப்படி இப்படி நிற்பாருன்னு. ஆடா கடவுளை. அதுவும் கிராஃபிக்ஸு, கமலஹாசன் வருவார்னு பார்த்தா கிராஃபிக்ஸு 10 நிமிஷம் பேசிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் தான் அப்படியே வராரு. ஏதோ இந்த ஒரு சொட்டு சீரம் போனோன்னா ஏந்தா நான் வந்துட்டு அடுத்த பாட்டுக்கு லீடு கொடுத்துட்டு போகிறாரு. நானே போய் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு போவார். அடுத்த படம் முடியுது. அஸ்வின் நாகாஸ்வினோட உழைப்புக்காக இந்த படத்தை பார்க்கலாம். மற்றபடி அமிதாப் பச்சனுக்காக இந்த படம் பார்க்கலாம். மற்றவங்கெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இந்த படத்தில். கல்கி 2898 உண்மையிலே 800 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை கொண்டு போய் நிற்க வச்சா உலகெல்லாம் அழிஞ்சி இப்படியெல்லாம் இருக்குமான்றது நமக்கு ஒரு ஆச்சரியம் தான். ஏன்னா உலகமே அழிஞ்சு காசி மட்டும் இப்போ உயிரோடு இருக்குது. காசிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஒரு பெரிய உலகம் இருக்குது. அந்த உலகத்துக்குள்ளே நம்மளாம் போக முடியாதுன்னா நினச்சி பார்த்தா எப்படி இருக்கும். ஆனால் உண்மையிலே கற்பனை சூப்பர். அது இந்த பொறுமையெல்லாம் நீங்கள் சகிச்சுக்கின்னு ஒரு 3 மணி நேரம் உட்காந்து பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் உண்மையிலே டெக்னாலஜிக்காக போங்க. ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம இந்தியன் ஒரு டைரக்டர் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. சங்கர் பண்ணாததை, ராஜமௌலி பண்ணாததை, கர்நாடகா டைரக்டர் பிரசாந்த் நீல் பண்ணாததை இவர் பண்ணியிருக்காரு. உண்மையிலே பாராட்டலாம். அந்த டைரக்டருக்காக நான் படம் பார்த்தேன். உண்மையிலே டைரக்டர் மனசார வாழ்த்துறேன். அடுத்த படத்துக்காக வெயிட்டிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.